சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஓசையா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிதறிப்பட்டு போகிறார்கள். ஆண்டவராய் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள். யோவான் 8:32 சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ என்ன அறிவு? சத்தியத்தை அறிகிற அறிவு. யோவான் 17:17 வசனமே சத்தியம். ஸோ வசனத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழும்போது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்பமாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக அளவில்லாமல் கொடுக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, ஏன் ஜனம், என்னை நேசிக்கிற ஜனம், என் மேலே அன்பாக இருக்கிற ஜனம், கொடுக்கிற உழைக்கிற எல்லாம் நல்ல ஜனங்கள் தான். ஆனால் அறிவில்லாததுனால சங்காரமாகிறார்களே. ஆண்டவர் அங்கலாய்ப்பதை பார்க்க முடியும். சத்தியத்தை அறியணும். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆசையை தூண்டுவாராக. இந்த வாஞ்சை உங்களுக்குள் ஆழமாய் பெருகுவதாக. நான் சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறியணும். வேத ஜபம் கூட, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. ஸோ ஜபம் நல்லது தான், கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஆனால் சத்தியத்தில் வேதத்தை அறியாமல் ஜெபிச்சோன்னா மாற்றம் இல்லை, மாற்றம் வராது. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆகவே சத்தியத்தை அறிவதற்கு நாம் ஆவலாயிருப்போம். அறிந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போமாக. கடந்த வாரத்திலே நாம் ஆபிரகாமை குறித்து தியானித்து வருகிறோம். ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை தியானிக்கிறோம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்தேன், ஆஸ்வதித்தேன், பருக பண்ணினேன். வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக நோக்கி பாருங்கள் என்று சொன்ன ஒரே குடும்பம் ஆபிரகாமின் குடும்பத்தை தான். ஆபிரகாமின் சாராளை தான் வேதம் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறது. வேதம் ஒரு மனிதனை நோக்கி பாருங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் காரியம் இல்லாமல் இருக்காது. ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுது, அவன் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாக இருந்தான். அவனுடைய சரீரம் கன்மலை போல் இருந்தது. சாரோடைய கர்ப்பம் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை போல் இருந்தது. தோண்ட அங்கே கர்ப்பத்திலேருந்து ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த ஆபிரகாமை வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். இந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ண ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்குள் செய்த 3 காரியங்கள். இதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. அதில் ஒன்று நாம் ஏற்கனவே தியானித்தோம். ஆபிரகாம் கவனிங்கள் ஒருவனாய் இருந்தான். அவன் சாபத்தின் பின்னணியிலிருந்து வந்தவன், தரித்திரத்தின் பின்னணியிலிருந்து வந்தவன், அடுத்தவில் ஆகாரத்துக்கு கேள்விக்குறியோடு வந்தவன், உடுத்த வஸ்திரத்தோடு புறப்பட்டு வந்தவன், சிங்கிள் மேன வந்தவனை ஆண்டவர் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் மாற்றினார். பிள்ளைகளை இன்று வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சிநேகன் என்று அழைக்கப்பட்ட அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல், மெட்டீரியல் எல்லாவற்றும் டாப் மோஸ்டில் இருந்தான் ஆபிரகாம். பாரு, நீனும் ஜீரோவில் இருக்கிறியா? உன் வாழ்க்கை தோல்வியில் இருக்கிறா, நஷ்டத்தில் இருக்கிறா, குறைவில் இருக்கிறா? கவலைப்படாத. அந்த ஆபிரகாமை பார், அவள் தாயாகிய சாராளை பார். ஒருவனாக இருந்தான். அவனை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ணினேன். ஆபிரகாமை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ண ஆண்டவர் செய்த முதல் காரியம், ஆதியாகமம் 15:5 நட்சத்திரங்களை காண்பித்து ஆபிரகாமின் எண்ணங்களை மாற்றினார், ஆபிரகாமின் சிந்தையை மாற்றினார். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைத்து சொல்லுகிறோம், ஆராதிக்கிறோம், நல்லது தான். எண்ணங்களில் எதை நினைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஐயா, நினைவுகள் 1000 பிரச்சனைகளை சந்திக்கலாம், 1000 போராட்டங்கள் நமக்கு வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எதை சிந்திக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம், எதை நினைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நாம் நினைவுகள், நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன்னை பற்றி எப்படியெல்லாம் சிந்திக்கிறானோ நினைக்கின்றானோ அப்படியெல்லாம் மாறிவிடுகிறான். இதாங்க தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க?
எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு கணக்கே வராது, எனக்கு சயின்ஸே வராது, எனக்கு கெமிஸ்ட்ரி வரவே மாட்டுக்கு, எனக்கு ஃபிசிக்கல் பயாலஜி வரவே மாட்டுக்கு. என்ன நினச்சிருக்கீங்க? ஒரு நாள் உங்களுக்கு வராது. எதை நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இறை வார்த்தையை உங்களை பற்றி, ஆமென், உங்கள் எதிர்காலத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, தொழிலை பற்றி ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் சொன்னான், என்ன வளம் இல்லை என்று திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், என்ன வளம் இல்லை இந்த வேத புத்தகத்தில், ஏன் கையை ஏந்த வேண்டும், அங்கு ஓடி அலைய வேண்டும்? யாராகிலும் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா தீர்க்க தரிசனம் என்று ஏன் ஓட வேண்டும்? ஓட தேவையில்லை. இது வாழ்க்கை தலைகளாய் மாற்றிவிடும். அன்பு தேவ பிள்ளையே, சரி, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திர வழி இருப்பான். இது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பான். எவன் சொல்லுவான்? நோ சான்ஸ், இனிமே எனக்கெல்லாம் எதிர்காலம் இல்லை அப்படின்றான். ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். நட்சத்திரங்களை பார்த்தான். இந்த நட்சத்திரங்களை என்ன குணமானால் என்ன, இவனமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:5 6ஆம் வசனத்தில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ரோமன் 4:19 வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனது எண்ணாதிருந்தான். கர்த்தர் அவன் நட்சத்திரங்களை காண்பித்து அவன் சிந்தையை மாற்றினதுக்கு பின்பதாக வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சரீரம் செத்துச்சு, கர்ப்பம் செத்துச்சு, எனக்கு 100 அவளுக்கு 90, அதெல்லாம் நினைக்கவில்லை. என் தேவன் செத்து போன சாம்பலிருந்து கூட ஈசாக்கை கொடுக்க முடியும். அந்த விசுவாசம் அதுதான். சாம்பலா போனாலும் ஈசாக்கை தருவார் என வான் கர்ப்ப பிறப்பு தான் சுதந்திர வழி சொல்லியிருக்கிறாரு. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். அதே போல் அவன் இங்கே விசுவாசித்தான். ஆமென். அதுக்கப்புறம் என்னவே இல்லை, எனக்கு 100 அவளுக்கு 90. நோ, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு, திருமணம் கைகூடி வருவதற்கு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, உங்கள் பிஸ்னஸ் தூக்கி நிறுத்தப்படுவதற்கு, கடன் மாறுவதற்கு, குடும்ப சமாதானம் வருவதற்கு சான்ஸே இல்லாமல் இருக்கலாம். எல்லா பக்கமும் டோர் அடைக்கப்பட்டிருக்கலாம். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு முதல்ல இருந்தது. ஆனால் அதிலிருந்து அவனை ஆஸ்வதிப்பதற்கு முதலாவது அவன் எண்ணத்தை மாற்றினார். அவன் நட்சத்திரங்களை காண்பித்து இவனமாக சந்ததிற்கு சொன்னதுக்கு பின்பதாக பைபிள் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்ப செத்து போனது எண்ணாதிருந்தான். நினைவுகள் ரொம்ப முக்கியம். நினைவுகள் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமானோம். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நெல்லை விதைச்சி உளுந்து அறுக்க முடியாது. நாம் என்னத்தை ராப்பகலை நினைத்து கொண்டிருக்கிறோம்? உங்கள் இயலாமையை, உங்கள் தோல்வியை, உங்களுக்கு இல்லாததை, குறைவுகளை, நஷ்டத்தை, யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி இழிவாய் சொன்னதை, அதையெல்லவா நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்க்கை மாறாது சகோதரா, வாழ்க்கை மாறாது சகோதரி. உங்களை பற்றி, உங்கள் லைஃப்பை பற்றி இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. உங்களுக்குரிய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பிடித்து கொள்ளுங்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டால் இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிப்பது நிச்சயம். சூழ்நிலை என்னமும் சொல்லட்டும், டாக்டர் ரிப்போர்ட் என்னமும் சொல்லட்டும், ஸ்கேன் ரிப்போர்ட் என்னமும் சொல்லட்டும், பிளட் ரிப்போர்ட் என்னமும் சொல்லிட்டு போட்டோம், இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்த ரிப்போர்ட் சொல்லுது, ஏசாயா 53:4-5, மத்தேயு 8:17, 1 Peter 2:24 சொல்லுகிறது, உன் பலவீனம் நான் சுமந்துட்டேன், உன் வியாதியை நான் சுமந்துட்டேன், என் தழும்புகளால் நீ குணமாக்கப்பட்டு விட்டாய். அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போடுங்க, இந்த ரிப்போர்ட்டை பிடிச்சிக்கோங்க. ராப்பகல் அதை நினைங்க, ராப்பகலை சிந்தையில் பதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் என் வியாதிகளை குணமாக்கி விட்டார், அவருடைய தழும்புகள் வியாதிகளை குணமாக்கி விட்டது என்று ராப்பகலை நினைத்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருங்கள். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்த 2வது பாயிண்டை நாம் தியானிக்க போகிறோம். உலக அழகி போட்டி ஒன்றை நடத்தினார்கள் நம்முடைய தேசங்களிலே. எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, ஆனால் சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. பெரிய பெரிய தேசங்கள் இருந்தெல்லாம் மிஸ் வேர்ல்டு பட்டத்தை பெறுவதற்காக நிறைய பெண்கள் அதில் பங்கு பெற்றார்கள். பல ரவுண்ட்ஸ் அவங்களுக்கு வைத்து கடைசியில் ஃபைனலாக முடிவு அறிவிக்க வேண்டிய நாள் வந்தது. பெரிய ஸ்டேடியம், எல்லாம் மக்களால் நிறைந்திருக்கிறது. எல்லா தேசமும்
அந்த நிகழ்ச்சியை உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த மிஸ் வேர்ல்டு என்ற பட்டத்தை எந்த தேசம் பரப்புகிறது, எந்த தேசத்துக்கு அது அந்த அந்த புகழ்ச்சி வரப்போகிறது என்று சொல்லி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ப்ரோக்ராம் நடந்து முடிந்தது. அந்த ப்ரோக்ராம் நடுவில் அவர்கள் மிஸ் வேர்ல்டு அந்த பட்டம் பெற்றவரை அறிவித்தார்கள். எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்தார்கள். பெரிய பெரிய தேசத்திலிருந்து வந்த பெண்கள், வாலிபர்கள், அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. யாருமே எதிர்பார்க்காத ஒரு குட்டி தேசத்தில், ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப மகளை மிஸ் வேர்ல்டு என்று அறிவித்தார்கள். பாருங்கள், அந்த அரங்கம் ஆர்ப்பரிக்கிறது, அவங்க தேசம் கொண்டாடுகிறது, குதூகலம், ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனால் இந்த மிஸ் வேர்ல்டு பட்டத்தை பெற்ற அவள், அந்த மகளுக்குள்ள எந்த எக்ஸ்பிரஷன் இல்லை. லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கிறாள். அவள் தலையில் கிரீடத்தை கொண்டு வைத்தார்கள். அவள் தோலில் மிஸ் வேர்ல்டு என்ற ரிப்பனை போட்டார்கள். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பெண்மணி ஒன்றுமே செய்யலை. அந்த மகள் அமைதியாக சைலண்ட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இருந்தாள். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், இந்த மகளுக்கு இவ்வளோ பெரிய பட்டத்தை வாங்கியிருக்கிறார்கள், மகிழ்ச்சி இல்லையா என்று சொல்லி நிருபர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சி முடிந்தவனை வந்து கேட்டார்கள், மகளே உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? எல்லாருமே கொண்டாடுகிறாங்க, உங்கள் தேசம் கொண்டாடுகிற உங்களை நினைத்து இவ்வளோ பெரிய பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மகள் சொன்னாலாம், என் தலையில் இருக்கிற இந்த கிரீடத்தையும் என் தோலில் போட்டிருக்கிற அந்த மிஸ் வேர்ல்டு என்ற பட்டத்தை இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் 20 வருஷத்துக்கு மேலாக என் தலையில் கிரீடம் இருப்பதாகவும் என்னுடைய தோலில் அந்த மிஸ் வேர்ல்டு பட்டம் தொங்குவதையும் நினைத்து வாழ்ந்தவள் நாள். 24 மணி நேரம் அதை நினைத்து கொண்டே வாழ்ந்தவள் நாள். என் தலையில் கிரீடம், என் தோளில் அந்த ரிப்பன் என்று நினைத்து வாழ்ந்தவள் நாள். ஸோ அதிலே வாழ்ந்ததுனால, அதே பார்த்து வாழ்ந்ததுனால இன்றைக்கி எனக்கு பெருசாக தெரியல என்று சொன்னாள். ஐயா, நினைவுகள் சக்தி வாய்ந்தது, எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது. ஸோ எதை நினைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், நம்முடைய நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச பிரகாரமாக நினைக்காதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து சிந்தித்து கலங்காதீங்க. சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நினைங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவது நிச்சயம், மாற்றங்கள் வருவது நிச்சயம். அன்பு தேவ ஜனமே, ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் எண்ணங்களை மாற்றுவீங்களா? வசனத்துக்கு நேராக, வாக்குத்தத்துக்கு நேராக உங்கள் எண்ணங்களை பதிப்பீங்களா? அவள் சொன்னாள், இந்த வாலிப பெண், அதையே நான் பார்த்தேன், 24 மணி நேரமும் என் தலையில் கிரீடம் இருப்பதாக பார்த்தேன், நினைத்தேன். இன்றைக்கி நடந்திருக்கிறது. நீங்கள் எப்படி உங்களை நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்கீங்க? அவனுக்கு கணக்கு வராது, இவன் கூமுட்டை, இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான், என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவே மாட்டார், அவர் குடிகார மட்டை, அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறார், விளங்காத மனுஷன், இப்படிலாம் பேசுனீங்க, இப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்கள், ஏன் உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் ஹஸ்பண்டை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். என் சந்ததி மேல் ஆவியையும், என் சந்தானம் பேர பிள்ளைங்க மேலே ஆசுவாத்தி தேவன் ஊற்றப் போகிறாரு. என் குமார்த்தைகளையும் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை இஸ்ரவேலுக்குள்ளே அடையாளங்களாக, அற்புதங்களாக இருப்போம். என் பிள்ளைகள் ஒளிமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் பிள்ளைகள் அலர் செடிகளைப் போல வளருவார்கள். இதை நினைங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் நினைங்க. என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதை நினைங்க. அன்பு தேவ ஜனமே, நினைவுகள் சக்தி வாய்ந்தவைகள். ஜாஷ்வாக்கு சொன்னார், மோசைக்கு அப்புறம் 30 லட்சம் ஜனங்களுடைய பொறுப்பை ஏற்ற ஜாஷ்வாக்கு சொன்னார், எப்பா இரவும் பகலும் இதை தியானிச்சு கொண்டிருப்பா. 2 காரியம் சொன்னார். 1, இரவு பகலும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, வாக்குத்தத்தங்களை நினச்சிக்கிட்டு இருப்பா, அதை தியானிப்பா. தயவுசெய்து பிள்ளைகள் பண்ணுற சேட்டைகளை, அவங்க பண்ணுற குறைவுகளை நினைக்காதீங்க. நினச்சா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. உங்கள் ஹஸ்பண்டுடைய, உங்கள் மனைவியுடைய, உங்கள் பிள்ளைகளுடைய குறைவுகளை யோசித்து பார்க்காதீங்க. அதை நினச்சா பயங்கர பெயின்ஃபுல்லாகிடும். இதை நினைங்க,
இரவும் பகலும் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். இதை நினைச்சு ஆண்டவரை துதிங்க. வாழ்க்கையில் மாற்றங்களை நிச்சயமாக காண்பீர்கள். தொடர்ந்து அடுத்த சீரீஸில் நாம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின் அதற்கு நீர் செய்த முதல் காரியம் ஆண்டவர் நட்சத்திரங்களை காண்பித்து சிந்தையை மாற்றினீர். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை இரவு பகலும் எல்லா காரியத்துக்கும் வேதத்திலிருந்து பதிலை கண்டுபிடித்து அந்த வாக்கு தத்தங்களை இரவு பகலை தியானித்து நினைத்து ஸ்தோத்தரித்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. அவன் இருத்து நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான்னு சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் கணவனை பற்றி, பிள்ளையை பற்றி, தன்னை பற்றி ஆண்டவர் உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே நினைத்து வெற்றியை வாழ கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.